அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடியல் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சின்ன வயசில் கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் வீட்டிலையே ரொம்ப எளிமையான முறையில் இட்லி மாவு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு 2 கரண்டி அளவுக்கு புளிக்காத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நான் உப்பு சேர்க்கலை, அதனால் தேவையான அளவுக்கு இந்த மாவில் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறிக்கிறலாம். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறலாம். இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கிறலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி மாவு நீங்கள் புதுசாக அரைச்ச இட்லி மாவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது புளிக்காமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கிறலாம். இந்த இட்லி மாவு 100 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 20 கிராம் அளவுக்கு உளுந்து, அதாவது 5ல் 1 பங்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். இது கம்பி பதம்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைகளில் ஒட்டும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே நம்ம மாவை இது மாதிரி ஸ்பூனில் சின்ன சின்ன உருண்டைகளாக விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த இட்லி மாவு தண்ணி அதிகமான அளவில் சேர்க்காம குறைவான அளவில் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா பொரிச்செடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போது இதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை பாகு ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. இது இந்த சர்க்கரை பாகில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது நான் மீதம் இருக்கிற மாவையும் இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவு பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனே நல்லா உப்பி வருது. நீங்கள் இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டுமே சர்க்கரை பாகில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு நீங்கள் இதை மாற்றிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை பாகிலே விட்டுட்டீங்க அப்படின்னா மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பாகில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு தேன் மிட்டாய் நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக, அதே சமயம் பாகு நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.